அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழக ஆப் வெளியீட்டு விழாவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் வெற்றி குறித்து நெஞ்சில் கை வைத்து விஜய் ஒரு வார்த்தை கூறினார். என்ன அந்த வார்த்தை? தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான மை டிவிகே ஆப் வெளியீட்டு விழா சென்னை பனையூரில் இன்று ஜூலை 30 நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்று மை டிவிகே ஆப் வெளியீட்டு விழாவில் பேசியதாவது: தமிழக அரசியலில் இதற்கு முன்பு நடைபெற்ற 1967, 1977 ஆகிய ஆண்டுகளில் இரு தேர்தல்கள் போல 2026 சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் திருப்புமுனை தேர்தலாக அமையும். இதற்காக அண்ணா வழியில் தமிழக வெற்றி கழகம் செல்ல உள்ளது. இதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். முன்பு இருந்தே இந்த கருத்தை நாம் கூறி வருகின்றோம். இந்த 2 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தவர்களின் அதிகார பலம், அசூர பலம் ஆகியவற்றை புதிதாக வந்தவர்கள் எதிர்த்துதான், போட்டியிட்டுதான் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்கள் எப்படி வெற்றி பெற்றனர் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு காரணம் தெரிகின்றது. அது என்னவென்றால், ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு சென்றவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளனர். பேரறிஞர் அண்ணா கூறியபடி மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு என்பதுதான். இதை முறையாக செய்தாலே ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தில் வெற்றி பெற்றுவிடலாம். அனைத்து குடும்பங்களையும் ஒன்றாக சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தால் உறுதியாக வெற்றி கொள்ள முடியும். 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு திருப்புமுனை தேர்தலாக அமையும். இனி மாநாடு, மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் மாதம் மதுரையில் நடைபெற உள்ள மாநில மாநாடுக்கான அனைத்து வேலைகளையும் தற்போதே தொடங்க வேண்டும். இதற்காக மக்கள் சந்திப்பு, மக்கள் பயணம் ஆகியவை தொடங்க உள்ளது. நம்முடன் தமிழக மக்கள் உள்ளனர். அவர்கள் ஆதரவுடன் நாம் முன்னேறி செல்வோம் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, விஜய் மை டிவிகே ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வெளியிட்டிருக்காரு. அந்த வெளியீட்டு விழாவில் தான் இவ்வளவும் நம்ம விஜய் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஊருக்கு ஊர் போனால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னார். அந்த வழியிலே நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, முக்கியமாக மதுரை மாநாடை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதற்கான வேலைகள் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் மதுரை மாநாட்டில் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவும் நெஞ்சில் கை வச்சு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.